வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். மொசாம்பிக்யூ அப்படின்ற கண்ட்ரில யாருமே மொட்டை அடிச்சுட்டு போக முடியாதான், போனா சோழியை முடிச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இன்னுமே படிப்பறிவு கிடையாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு காலத்துல யாரெல்லாம் மொட்டை அடிச்சிருக்காங்களோ அவங்களுடைய தலைக்குள்ள கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி புரளையை கிளப்பிட்டுருக்காங்க. இந்த புரளையை நம்பிக்கிட்டு இப்போ வரைக்கும் யாரு வந்தாலும் பட்டால்னு கபாலத்தை பண்ணி கோல்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துறாங்களா. அதனால உஷாரா தான் அந்த இடத்துக்கு போகணும், இல்ல முடிஞ்ச அளவுக்கு போகிறத அவாய்ட் பண்ணி விட்டுறணும். ஹச்சு அப்படின்னு தும்புவாங்க. அப்படி ஹச்சுன்னு தும்பும் போதெல்லாம் நம்மளுடைய ஹார்ட் ஒரு மில்லி செகண்ட் நின்றுட்டு துடிக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே அப்படி தும்பும் போது நம்ம அம்மா அப்பாலாம் 100 ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் நல்லா துடிக்கட்டும் ஹார்ட் அப்படின்னு. சரி, இந்த தும்பலை நம்ம தும்பும் போது ரொம்ப ஹாஷா தும்பணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுடைய ரிப்கேஜ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அப்படி தும்பவே கூடாது, நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, அப்படி நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு வேளை கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரியான பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமா. உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டரையும் கண்டுபிடிச்சு அலாசனதுக்கு அப்புறமா தான் வெளிகிரகத்துக்குலாம் போவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. ஒரு சில பிளானட்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எர்த்தில் என்னென்ன இருக்குன்னே தெரியும். இன்னுமே ஒரு சில இடங்கள், அதாவது எர்த்தில் என்னென்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி புதையல்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா யுரேனஸ்ன்ற பிளானட்டை கண்டுபிடிச்சு 39 வருஷம் கழிச்சு தான் அண்டார்டிகான்னு ஒரு இடம் எர்த்தில் இருக்குன்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, உலகத்திலே குயிக்காக மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனது எதுப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு கல்யாணத்தோட இன்சிடென்ட் தான் சொல்றாங்க. ஏன்னா 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி நடந்து போவாங்களே, அப்படி வாக் போய்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்களாம். இதை பார்த்தோன்னே அந்த பையன் தூக்காம படபடன்னு சிரிச்சிட்டான். சிரிச்சதை கேட்டோன்னே உடனே நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே நேராக போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம். அப்படி பார்க்கும்போது கல்யாணம் ஆகி 3 நிமிஷத்துல டிவோர்ஸ் வாங்கினதுனால இது குயிக் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. குரங்குல தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. குரங்குல இருந்தா மனுஷங்க வராங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குரங்களை வச்சு ரிசர்ச் பண்ணது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஒரங்கோட்டான், ஏப்ஸ், கொரிலா அப்படின்னு சொல்லி எல்லாத்த வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. என்ன ரிசர்ச்னா, ஒரு ஸ்டடிக்காக அவங்களுடைய ஐக்யூ லெவல்லாம் எப்படி இருக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கத்துக்கிறாங்களா, இப்படி நிறைய மேட்டர் அவங்களுக்கு கிட்ட ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி ஒரு ரிசர்ச் எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு, நிறைய ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ட்ரைனிங்லாம் போயிட்டு தான் இருக்கு. அப்படிதான் ஒரு ஒரங்கோட்டான், அதாவது ராபோ அப்படின்ற ஒரங்கோட்டானுக்கு கார் டிரைவ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அது ட்ரெயின் ஆனதுனால இப்போ மனுஷங்களை விட ரொம்ப பர்ஃபெக்டாவே கோல்ஃப் விளையாடுற திடல் இருக்கு இல்லையா, அங்க கோல்ஃப் கார்ட்டை ரொம்ப சூப்பராகவே ஓட்டிட்டு போதா ஒரங்கோட்டான். நிறைய மனுஷங்களே ஓட்டுறதுக்கு திணறுவாங்க, அதுவும் இடம்லாம் ஃப்ரீயா இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா ஓட்டுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.